நாமினேட்டில் டே 57 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 57 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயமே வந்துட்டு மஞ்சள் இந்த வீட்டுக்குள்ளே கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இம்பாக்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை பற்றின டாக் தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வார நாமினேஷன்லையும் அதிகப்படியான ஓட்டு அப்படின்றது மஞ்சரிக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மஞ்சரியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு யாராவது ஒருத்தர் போயிட்டு அவங்ககிட்ட ஒரு சில டிப்ஸஸ் அப்படின்றத தராங்க அப்படின்ற பட்சத்தில் லைக் முத்துக்குமரனாக இருந்தாலும் சரி, இல்லை தீபக்கா இருந்தாலும் சரி, யாராவது போயிட்டு ஒரு டிப்ஸ் தராங்க அப்படின்னா உடனே வந்துட்டு அதுக்கு ஒன் வேர்டில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் மஞ்சரி, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லக்கூடிய அந்த வே ஆஃப் டாக்கிங், வே ஆஃப் ஆன்சரிங் இருக்கு இல்லையா, அது வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கடுப்பேற்றுற ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தம் நாமினேஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த சின்ன சின்ன பிரச்சனையை கூட மஞ்சரி வந்துட்டு பெருசாக கிரியேட் பண்ணிடுறாங்க. அங்கே சின்னதாக ஏதாவது நடக்கும்போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி வந்துட்டு அதை ஊதி 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 பெரிய பிரச்சனையாக வந்துட்டு கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. அது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சமநிலை அப்படின்றது இருக்கு இல்லையா, இப்போ என்னதான் ரெண்டு பேருக்கு அது சண்டையாக இருந்தாலும் கூட மூணாவது நபர் உள்ளே போகும்போது நாலாவது நபர் உள்ளே போகும்போது ஒட்டுமொத்த வீடுமே சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதனால அப்செட் ஆகுது. அதனால மஞ்சரி வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே இந்த கேமை ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாயிலராக ஹவுஸ்மேட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மஞ்சரி அவங்களுடைய கேம் விளையாடுறது இருக்கு இல்லையா, கேம் அப்படின்றது வேற, சண்டே இது பண்ணுறது அப்படின்றது வேற. ஒருவேளை மஞ்சரி இந்த மாதிரி சண்டை போட்டால் இல்லை இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சால் நம்ம வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிலாம் தெரில. பட் ஒரு சிலர் சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்தது இருக்கு இல்லையா, இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே வந்துட்டு கேம் விளாட்றதுக்காக தான் அப்படின்ற மைண்ட் செட்லேயும் இருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல பேசணுமோ அதெல்லாம் பேசாமல் டாஸ்க் வருதா விளாட்றோமா, மற்ற நேரத்தில் ஜாலியாக இருக்கோமா, சாப்பிட்றோமா, தூங்குறோமா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா எக்கச்சக்கமான பேர் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துமே பார்த்தோம்னா மேனிப்புலேஷன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி யார் யார் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வாய்ஸ் கொடுக்குறாங்களோ வாய்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு வேர்டில் அடைச்சி வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வார கேப்டன்சி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வார கேப்டன்சியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு கேப்டனாக ஜெஃப்ரி இருக்கார் இல்லையா, ஜெஃப்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு சாச்சனாக்கு விட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தாப்புல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எவிக்ஷன் பாஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஃப்ரீ பாஸ் அப்படின்றத வாங்கியாச்சு கேம் நல்லா விளாண்டதுனால. கேப்டன் ஆனோம் அப்படின்னா ப்ளஸ் அடிஷ்னலாக வரக்கூடிய ஒரே ஒரு பெனிஃபிட் வந்துட்டு இந்த வீட்டை வந்து நம்ம நினச்ச நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடாக மாற்ற முடியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ பாஸ் அப்படின்றது கிடைக்கும். ஆல்ரெடி டாஸ்கில் ஜெயிச்சதுனால நம்ம எவிக்ஷன் வந்து தப்பிச்சிட்டோம். ஸோ இது வேற யாருக்காவது போகுது அப்படின்ற பட்சத்தில் சாச்சனாக்கு போனால் சாச்சனாவும் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் பிளே அப்படின்றத ஜெஃப் இருக்கார் இல்லையா, ஜெஃப் பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் சவுண்ட் இருக்காங்க இல்லையா, சவுண்டு முந்தின நாள் நைட்டே கூப்பிட்டு போய் மண்டையெல்லாம் கழுவி அப்படிலாம் கிடையாது, இனிமேல் வந்துட்டு உன்னை எப்போ பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லுவாங்கன்னு உனக்கு தெரியுமா, பெஸ்ட் பர்ஃபார்மர்னாலே முத்துக்குமரன் இவங்களுக்கு தான் கிடைக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ வந்துட்டு பாத்தியா செஞ்சியா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா மண்டையெல்லாம் கழுவி ஜெஃப்ரி இருக்கார் இல்லையா, ஜெஃப்ரியை கேப்டனுக்கான அந்த காம்படிஷன் அப்படின்றதுல உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஜெஃப்ரியுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த கேம் அப்படின்றத விளையாடி வின் பண்ணியிருக்காப்ல அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த வார கேப்டன்ஷியை பொறுத்த வரைக்குமே கேப்டனாக பொறுப்பேற்ற உடனே எந்த விதமான விஷயங்கள் அப்படின்றத தீபக் மாதிரி அதிரடியாக அறிவிக்கல. தீபக்குடைய ஸ்டைல்லையே தீபக் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டீம் அப்படின்ற மாதிரி பிரித்து போட்டு. பட் அதுலேயுமே அவர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த திருட்டு பிரியாணி கும்பல் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டே கொண்டு போய் மறுபடியும் கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்ற பதவியை கொடுத்ததா இருந்தாலும் சரி, இல்லை வெஷல் வாஷிங் டீமில் இருந்ததா இருந்தாலும் சரி, ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு அப்படி ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் விஜய் சேதுபதியுமே அந்த விஷயம் அப்படின்றத கரெக்டாக அட்ரஸ் பண்ணல அப்படின்னு தான் சொன்னோம். கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நேற்று அது வந்துட்டு ஓரளவுக்கு சரியாக போயிருந்திருக்கும். பட் அந்த விஷயத்தை விஜய் சேதுபதியும் அட்ரஸ் பண்ணல. வீட்டில் இந்த வாரம் கேப்டனாக வந்திருக்கக்கூடிய ஜெஃப் இருக்கார் இல்லையா, அவராச்சும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க இந்த தப்பு பண்ணியிருக்காங்க, மறுபடியும் உங்களுக்கு இதே இடத்துல கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வேற ஏதாவது இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கலாம். அவரும் அந்த விஷயத்தை பெருசாக கண்டுக்காததுனால மறுபடியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கர்ட் இருக்கு இல்லையா, தயிரை எடுத்து போட்டு திங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது அந்த கேங் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அட்ரஸிங் கரெக்டாக இருந்து வார்னிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தப்பை மறுபடியும் அவங்க திருப்பி பண்ணியிருக்க மாட்டாங்க. அது சரியாக இல்லாததுனால பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஜஸ்ட் ஃபன் மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சான்சஸ் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். மூணாவது விஷயம் நாமினேஷன், டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் நாமினேஷன் அப்படின்றது வந்ததுனால பலருமே மனசுக்குள்ளே நினைக்கிறது என்ன அப்படின்றத சொல்ல முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் தம் இந்த நாமினேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாலும் டஃப் காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கக்கூடிய அருண், விஷால், தீபக் அண்ட் அன்ஷிதா இருக்காங்க இல்லையா, அன்ஷிதா டஃப் காம்படிட்டர்லாம் பார்க்கல. அன்ஷிதா வந்துட்டு இது ஏதோ ஒரு புள்ள பூச்சி, இதனால் நமக்கு எதுவும்
பாதிப்பு கிடையாது, இது ஓரமாக இருந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேம் பிளே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அன்ஷிதா லாஸ்ட் 2-3 வீக்ஸாகவே எந்த ஒரு விஷயங்களுமே அவங்க பண்ணலை அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் பாய்ஸ் டீமில் இருக்கக்கூடிய சப்போர்ட் மூலயமா அன்ஷிதா தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோவா கேங் இருக்காங்க இல்லையா, கோவா கேங் வந்துட்டு ஃபுல்லாக நாமினேஷனில் வந்திருக்காங்க ஜெஃப்பை தவிர. ஏன்னா ஜெஃப்ரி வந்துட்டு நாமினேஷன் அப்படின்றது பண்ண முடியாததுனால. இன்னொரு பக்கத்தில் முத்துக்குமரன் கேங்கில் இருக்கக்கூடிய சாச்சனா, முத்து, மஞ்சரி இவங்களும் உள்ளே வந்திருக்காங்க. ஆர்ஜி ஆனந்தி இவங்களும் உள்ளே வந்திருக்காங்க. பட் விஜே விஷால் கேங்கில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஓரளவுக்கு எஸ்கேப் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். விஜே விஷால் அருண் இவங்க 2 பேர் மேலேயுமே நாமினேஷன் அப்படின்றது விழலை. ஏன்னா பாய்ஸ் டீமில் இருந்த மாதிரியே வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத காரணம் வச்சு சத்யா இருக்கார் இல்லையா, சத்யா, ரஞ்சித் இவங்க யாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜே விஷால் அருண் இவங்களை நாமினேட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 9வது வாரத்தில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு நாமினேஷன் அப்படின்றத எப்படி பண்ணணும், எல்லாரையும் நாமினேஷனுக்குள்ளே எப்படி கொண்டு வரணும் அப்படின்ற ஐடியாலஜி இருக்கு இல்லையா, அது இல்லாமல் இந்த கேம் பிளே அப்படின்றத கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் எக்கச்சக்கமான பேர் நாமினேஷனில் இருக்கிறதுனால நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி இருக்காங்க இல்லையா, மஞ்சரி வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பவித்ரா வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பர்சனலாக நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா மஞ்சரி இருக்காங்க இல்லையா, மஞ்சரி அருண் கூட சமாதான கொடி அப்படின்றத தூக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு பேர் மஞ்சரி அப்படின்னு தான் வரும். ஏன்னா சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் போயிட்டு ஒரு கேள்வி கேட்குறது, அவங்க ஒரு பதில் சொன்னதுக்கப்புறம் அந்த பதிலை வேறு மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரிப் பண்ண முயற்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தொடர்ச்சியாக பண்ணுறதுனால வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு மஞ்சரி மேலே ஒரு கடுப்பு அப்படின்றது இருக்குது. சரி அதை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வந்து அருண் கூட சமாதான கொடி அப்படின்றத தூக்கியிருக்காங்க. பட் இந்த சமாதான கொடி இருக்கு இல்லையா, அது எத்தனை நாளைக்கு பறக்க போகுது அப்படின்றதான் இங்கே கேள்வியே. அதுக்கப்புறமா இந்த ப்ரொஃபஷன் டாஸ்க் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஏன்னா காசும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஜாக்கையே அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்ஷிதா சொன்னது அன்ஷிதாக்கும் தர்ஷிகாக்கும் இடையில ஒரு கோல்டு வார் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடியே பார்த்தோம் அப்படின்னா விஜே விஷால் இஷ்யூ இருக்கு இல்லையா, அதுலேயே வந்துட்டு 2 பேருக்கும் ஒரு மாதிரி பிரச்சனை அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மத்தியில் இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவரும் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கிறது, இந்த விஷயங்கள் அப்படின்றது சேர்ந்து இருக்கிறது தர்ஷிகாவுக்கும் அன்ஷிதாவுக்கும் இடையில ஒரு மனக்கசப்பு, ஒரு மன சங்கட்டம் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அன்ஷிதாவை பொறுத்த வரைக்குமே நான் சொன்ன விஷயத்தில் எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா இவங்க வந்துட்டு ப்ரொஃபஷன்ஸ் எப்படி போகணுன்ற ஐடியாலஜி இல்லாமல் தடுமாறிட்டாங்க. ஜாக்காக இருந்தால் எல்லாமே கலந்து கரெக்டான அந்த விகிதம் இருக்கு இல்லையா, அதில் கொண்டு வந்திருப்பாங்கன்னு தான் சொன்னேன். நான் சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி தர்ஷிகா இன்னொரு பக்கத்தில் போனதுக்கு அப்புறம் இப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, அப்போ போகிறதுக்கு முன்னாடியே ஜாக் தான் போகணும் நீங்கள் சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு வீடே களை கட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ப்ரொஃபஷன் டாஸ்க்கு தர்ஷிகா போனதே கரெக்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் சம்மந்தப்பட்ட சாப்பாட்டு விஷயம் ஸோ ஜாக் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களான்னு அந்த கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு Day 58 ரிவ்யூவோட சந்திக்கலாம். தட பை பை.